முதலில அவங்க எப்படி மன்மோகன் சிங் எந்த அளவுக்கு பதிலா எடுத்துக் கொண்டிருக்காங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று அண்ணன் அப்பாவு மாதிரி கிடையாது அவர். பிர்லா அவர்கள் இதை விட நல்லா அறிந்து ஆய்ந்துதான் சொல்லக்கூடியவர். அப்பாவுதான் முதலமை இவரு நம்ம ஆளுநர் வரும்போதே மைக்கெல்லாம் ஆஃப் பண்ற அப்பாவும் கிடையாது அவரு. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எதற்குமே பயந்தவர் கிடையாது, பாகிஸ்தானுக்கே பயந்தவர் கிடையாது. கமலஹாசன் உரையை படிக்க வேண்டும் என்றால் அது கோனார் உரை வேண்டும். நாம கோனார் உரை வச்சுதான் தெளிவுரை படிச்சா மட்டும்தான் அவரோட அறிக்கையும் சரி பேச்சும் சரி பேச முடியும். நடிக்கிறவரு அங்க நடிச்சிட்டு இருக்க வேண்டியதானே. அங்க போய் வசனம் பேசுறேன், அங்க போய் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியாத வசனங்களை தப்பு தப்பாக பேசி நாடாளுமன்ற விவகாரத்துல மோடியை தாக்க முற்பட்டார்கள். ஒரு கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாம ஒரு பயந்து கொண்டு இதெல்லாம் அதாவது முதலில அவங்க எப்படி மன்மோகன் சிங் எந்த அளவுக்கு பதிலா எடுத்துக் கொண்டிருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று மனதிற்கு வேதனையாக இருக்கிறது, ஒரு சபாநாயகர் ஒரு கருத்தை சொல்கிறார் என்றால் தெரியாம சொல்ல மாட்டார் அவர். நம்ம அண்ணன் அப்பாவு மாதிரி கிடையாது அவர். பிர்லா அவர்கள் இதை விட நல்லா அறிந்து ஆய்ந்துதான் சொல்லக்கூடியவர். அப்பாவுதான் முதலமை இவரு நம்ம ஆளுநர் வரும்போதே மைக்கெல்லாம் ஆஃப் பண்ற அப்பாவும் கிடையாது அவரு. அப்படிப்பட்ட ஒரு இது ஸ்பீக்கரை வைத்துக்கிட்டு சபாநாயகரை வைத்துக்கொண்டு நீங்க ஓம் பிர்லாவை பத்தி பேசுறீங்க. அதுவே தப்பு. அது மட்டும் இல்ல, அவர் தெளிவா சொல்லி இருக்கிறார், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எதற்குமே பயந்தவர் கிடையாது, பாகிஸ்தானுக்கே பயந்தவர் கிடையாது. இல்ல அது உறுதித்தன்மையை காண்பிக்கிறது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமா நம்ம ஆட்சிக்கு வந்துட முடியும், அதனால நம்ம இப்பவே தேர்தல் அறிக்கை கொடுக்கலான்னு அவர் சொல்றாரு. நிச்சயமா தேர்தல் அறிக்கை அவரு கொடுத்தது நல்ல அறிக்கைகள் தான். அவர் அரசாங்கம் வந்தா நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. அதனால பாஜக அதை வரவேற்கிறது. நான் தலைவரா இருக்கும் போதே ஒண்ணு சொன்னேன், கமலஹாசன் உரையை படிக்க வேண்டும் என்றால் அது கோனார் உரை வேண்டும். நாம கோனார் உரை வச்சுதான் தெளிவுரை படிச்சா மட்டும்தான் அவரோட அறிக்கையும் சரி பேச்சும் சரி பேச முடியும். என்ன பேசினாருப்பா? எதுவுமே காதுல ஊனாலே தவிர என்ன காதுல விழுந்தது? எந்த இதுவும் மொழி புரியவே இல்லை. சரி புரிஞ்சதுன்னா கூட நமக்கு புரியலன்றது ஒண்ணு. அவர் பெரியார் சொன்னத நிர்மலா மேடம் சொன்னதாக சொல்லி எவ்வளவு அதை வேற பாராட்டு வேற. பெரியாரின் தம்பிகள், பெரியாரின் வழித்தோன்றல்னு சொல்றவங்க வேற பெரியார் சொன்னதான் அவரு கிண்டல் பண்றாருன்னு தெரியாம ஆக தக்க பதிலடி கொடுத்தாரு. எங்க பதிலடி கொடுத்தாரு? பெரியாருக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். தமிழ் பிச்சை வாங்கும் மொழி அல்ல என்று பதிலடி கொடுத்தால் அது பெரியாருக்கு பதில் கொடுக்க தெரியாம பெரியார் பக்தர்கள் எல்லாம் கை தட்டிட்டு உட்கார்ந்துருக்கா. அப்ப பெரியார் என்ன சொன்னா நீங்க பக்தர்களுக்கே தெரியல. பக்தர்கள் வார்த்தையை சொல்லக்கூடாது, ஏன்னா பக்தர்கள் தான் எங்களோட வார்த்தை, அவங்களுக்கே தெரியல. இன்னொன்று, ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் நெடுநாள் இருந்து விடலாம் என்று கனவு காணாதீர்கள். யார சொல்றீங்க? 2026 தேர்தல் எங்க வருது? ஸ்டாலின் பாத்துக்கிட்டே இருந்தவருக்கு அதிர்ச்சி ஆயிட்டோம். ஐயோ, இவரை நம்மளை பாராட்டுறதுக்கு அனுப்புனா யாரும் ஆட்சி அதிகாரத்தில் அதிக நாட்கள் இருந்து விட முடியாது, நமக்கே வேட்டு வைக்கிறாரு நினைச்சதுதான் என்னன்னே தெரியாம. அதாவது திமுக சில தப்புகள் செய்யுங்க, மன்னிக்க முடியாத தப்பு செய்யும். அதுல கமலஹாசன் அங்க அனுப்புறது மிகப்பெரிய தப்பு. நடிக்கிறவரு அங்க நடிச்சிட்டு இருக்க வேண்டியதானே. அங்க போய் வசனம் பேசுறேன், அங்க போய் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியாத வசனங்களை தப்பு தப்பாக பேசி கைத்தட்டு வாங்குறேன்னு சொல்லிட்டு அங்க போய் டிராமா போட்டுட்டு இருக்காருங்க. தமிழ்நாடு தலை குனிந்து கொண்டிருக்கிறது. இவர்களை போன்றவர்கள் எல்லாம் பெரிய பெரிய அறிஞர் அண்ணா போன்றவர்கள், காமராஜர் போன்றவர்கள், அவர்கள் எல்லாம் இருந்த ஒரு பாராளுமன்றம் இவங்களை அனுப்பி இன்னைக்கு கேலி கூத்தாக கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதைத்தான் நான் சொல்ல முடியும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.